நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் இரட்டையர் கிராமம். கேரளா கோழிக்கோடுல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் மல்லப்புரம். இங்க தான் கொடினி அப்படின்னு சொல்லப்படுற இரட்டையர் கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்க இரட்டையர் மட்டும் இல்லாம 3 பேர் அல்லது 4 பேரும் பிறக்கிறதாகவும் சொல்றாங்க. 2008ல இங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ 250 ட்வின் பேர்ஸ் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 2018ல எடுத்த சர்வேல ட்வின் பேர்ஸ் 450 அதிகரிச்சிருக்கான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி செமினா ஃபெமினான்னு சொல்லப்படுற ஒரு ட்வின் பேர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க கிளாஸ்ல ட்வின் பேர் 8 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. நம்ம கிளாஸ்லயே 8 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா ஸ்கூல்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 27 ட்வின் பேர்ஸ் அந்த ஸ்கூல்ல மட்டுமே இருந்திருக்காங்களாம். இந்த கிராமத்துல ட்வின் ரேஷியோ அதிகமா இருக்கனால ஆய்வாளர்கள் இங்க இருக்க கிராம மக்கள் கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸும் சலைவா சாம்பிள்ஸும் எடுத்துட்டு போய் நிறைய ஸ்டடிஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா இப்ப வரைக்கும் எதனால இங்க ட்வின் பேர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டே பிடிக்க முடியலையாம். ஆனா இந்த கிராமத்துல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்க நீர்நிலையில இருக்கிற தண்ணீரை தான் எல்லாருமே குடிக்கிறோம். இந்த தண்ணீர்ல இருக்கிற ஒரு விதமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால தான் இங்க இரட்டையர்கள் அதிகமா பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த காத்துல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னாலையும் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. உலகத்திலேயே இந்தியாவில தான் ட்வின் ரேஷியோ ரொம்பவே கம்மியா. ஆனா இந்த கிராமத்தினால அந்த ட்வின் ரேஷியோ அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த கிராமத்துல பிறந்த பெண்கள் வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட அவங்களுக்கும் ட்வின்ஸ் இல்ல 3 பேர் அந்த மாதிரி தான் பிறக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்க ஆண்கள் வேற ஒரு ஊர்ல இருக்க பெண்ணை திருமணம் செஞ்சா கூட அவங்களுக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறதாகவும் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.